வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO 2025 உச்சி மாநாட்டுல பிரதமர் நரேந்திர மோடியோட உரை உலக அரங்குல இந்தியாவின் வலிமையான மற்றும் உறுதியான நிலையா மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். இது வெறும் ஒரு பங்கேற்பு உரை இல்ல, மாறாக இந்தியாவோட கொள்கைகள், குறிக்கோள்கள் மற்றும் உலகளாவிய உறவுகள்ல இந்தியாவோட பங்கு ஆகியவற்றை தெளிவா எடுத்து காட்டியது. பாதுகாப்பு, இணைப்பு அதாவது கனெக்டிவிட்டி மற்றும் வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்ட இந்தியாவின் அணுகுமுறைய மோடி இந்த மாநாட்டுல முன்வைத்தாரு. இது உலக நாடுகளுக்கு ஒரு வலுவான செய்திய அனுப்புச்சு. இது மாதிரி நிறைய டீடைல்ஸ இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆண்டு நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டுல பிரதமர் நரேந்திர மோடியோட பேச்சு ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. இது வெறும் சடங்குக்கான பேச்சு இல்லாம உலக அரங்குல இந்தியாவோட நிலைப்பாடு, கொள்கைகள் மற்றும் குறிக்கோள்களை தெளிவா எடுத்து சொல்லுது. பாதுகாப்பு, இணைப்பு அதாவது கனெக்டிவிட்டி மற்றும் வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த 3 விஷயங்களை மையமா வச்சுதான் மோடி தன்னோட உரைய அமைச்சிருந்தாரு. பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு. இந்த மாநாட்டுல பாதுகாப்பு பத்தி பேசும்போது பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் பழமைவாதம், இந்த 3மே உலக நாடுகளுக்கு பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு மோடி தெளிவா சொன்னாரு. இந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்க SCO அமைப்பு ஒண்ணு சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாரு. மோடியோட பேச்சுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் பயங்கரவாதத்துல இரட்டை நிலைப்பாடு கூடாதுங்கிற கருத்து. சில நாடுகள் தங்களுக்கு பிடிக்காத பயங்கரவாத அமைப்புகளை மட்டும் எதிர்த்துட்டு தங்களோட அரசியல் நோக்கங்களுக்கு ஏற்ற பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிக்கிறது உலகத்துல நடக்கிற விஷயம். இந்த மாதிரி ரெட்டை வேடம் போடுறத இந்தியா கடுமையா எதிர்க்குது. எல்லா வகையான பயங்கரவாதமும் கண்டிக்கப்படணும், ஒட்டுமொத்த உலகமும் ஒன்னா நின்று அதுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வலியுறுத்தினாரு. அத போல பயங்கரவாதத்துக்கு கிடைக்கிற பண உதவி பற்றியும் மோடி பேசியிருந்தாரு. பயங்கரவாதம் ஆயுதங்களால மட்டும் பரவுறது இல்ல, அதுக்கு கிடைக்கிற பணத்தினாலதான் உலகம் முழுக்க தாக்குதல்களை நடத்த முடியுது. அதனால பயங்கரவாதத்துக்கு போற நிதியை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பல வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த மாநாட்டிலையும் பயங்கரவாத நிதியுதவிக்கு எதிராக எல்லா நாடுகளும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பும் விடுத்திருந்தாரு. இந்தியாவுக்குள்ள ஜனவரி 22 நடந்த பயங்கரவாத தாக்குதலையும் மோடி ஞாபகப்படுத்தினாரு. அந்த தாக்குதல் இந்தியாவுக்கு மட்டும் எதிரானது இல்ல, மனித நேயத்தை மதிக்கிற எல்லா நாடுகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதனால பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு நாடு தனியா போராட முடியாது, ஒட்டுமொத்த உலகமும் ஒன்னா நின்று போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி தெளிவா எடுத்துரைச்சாரு. பாதுகாப்புக்கு அடுத்தபடியா இணைப்பு அதாவது கனெக்டிவிட்டி மற்றும் வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசினாரு. இப்போ உலகத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துல நாடுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு நம்பி பொருளாதார உறவுகளை மேம்படுத்துறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதை செய்ய SCO அமைப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு. SCOல புதுசா உருவாக்கப்பட்ட குற்றங்கள், போதைப்பொருள், இணைய பாதுகாப்பு போன்ற துறைகளுக்கான குழுக்களை மோடி பாராட்டினாரு. இது SCO உறுப்பு நாடுகள் வெறும் பாதுகாப்பு விஷயங்களை மட்டும் பேசாம மற்ற துறைகள்லையும் ஒன்னா சேர்ந்து செயல்பட தயாரா இருக்கிறத காட்டுது. இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் அனைவரும் இணைந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி மோடி உலக நாடுகளுக்கு ஒரு அழைப்பும் விடுத்தாரு. இதன் மூலம் இந்தியா ஒரு வலுவான பொருளாதார சக்தியா வளர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னும், இந்த வளர்ச்சி இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சியை மட்டும் இல்லாம உலக பொருளாதாரத்துக்கும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி உணர்த்தி இருந்தாரு. இந்த மாநாட்டுல பிரதமர் மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் ஒரே மேடையில சந்திச்சுக்கிட்டது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் பதற்றமா இருக்கிற இந்த நேரத்துல இந்த சந்திப்பு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதே போல ரஷ்யா மற்றும் சீனா தலைவர்களுக்கு கூடவும் மோடி தனியா பேசியிருந்தாரு. சீனாவும் இருக்கிற எல்லை பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார உறவுகள் பத்தி முக்கியமா விவாதிச்சாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு போட்டி போடுற உறவா இல்லாம ஒத்துழைப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வலியுறுத்தினாரு.
போட்டி மனப்பான்மையை விட்டுட்டு ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா நீண்ட கால வளர்ச்சி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி இந்த உரையாடல்கள் மூலமா தெளிவுபடுத்தினாரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 2025 எஸ்சிஓ மாநாட்டுல பிரதமர் மோடியோட பேச்சு வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் எவ்வளவு உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. பயங்கரவாதத்துக்கு சமரசம் இல்லாத நிலைப்பாடு, உலக நாடுகள் ஒன்னா சேர்ந்து செயல்படணும்னு கொடுத்த அழைப்பு மற்றும் இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி பேசினது எல்லாமே வந்து ஒரு தெளிவான பார்வையை நமக்கு கொடுக்குது. இந்த மாநாட்டுல இந்தியா வந்து வெறும் ஒரு பங்கேற்பாளரா இல்லாம ஒரு தலைமை குரலா உருவெடுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.